Hello viewers, welcome செய்யறேன் Agmal foodக்கு. இன்னைக்கு பெப்பர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தாங்க வந்து செய்ய போறோம். இது வந்து அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. பேச்சுலரா இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான இந்த ரெசிபி இருக்குங்க. இதே மாதிரி வந்து செஞ்சு அசத்துங்க. நான் செஞ்ச முறையில செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதே டேஸ்ட்ல வந்து கிடைக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம். பாருங்க, நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருந்தேன். ஒரு 400 கிராம் இருக்கும். இதுக்கு நல்ல தண்ணியில் வந்து கழுவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்தேங்க. இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கக்குள்ள நல்லாவே வந்து உங்களுக்கு அது சாஃப்ட்னஸும் இருக்குங்க. தண்ணி நல்லாவே வந்து கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து போட்டுக்கிட்டுங்க. இந்த மாதிரி எண்ணெய் போடக்குள்ள ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாது. தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம மூடி வச்சு நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு வேக வைக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சா போதுங்க. அதிக நேரம் தேவையில்லை. இது வந்து ஒரு 90% வந்து வெந்து இருந்துச்சுனாவே வந்து போதுங்க. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் இல்லாத இந்த மாதிரி வந்து வடிகட்டி வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எண்ணெய்லாம் போட்டோம் இல்லைங்களா, ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நான் வந்து 3/4 கிலோ வந்து சிக்கனுக்கு நல்லாவே வந்து போன்லெஸ்ஸாக வாங்கி இதுக்கு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரைட் ரைஸ்லாம் போடக்குள்ள நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி சின்ன பீஸுங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து இதில் நம்ம சேர்க்குறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த மாதிரி வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கல நல்லாயிருக்கும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ இந்த சிக்கனுக்கு தனியாக வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரு 150 கிராம் இருக்கும் எடுத்து இதுக்கு தோல்லாம் ஊற்றிட்டு சின்ன சின்ன சைஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். தேவைக்கேற்ப மாதிரி வந்து மிளகாத்தூள் சேர்த்துங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லா நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம். அதிகமாக வந்து சேர்க்க தேவையில்லை. இதுக்கும் வந்து நம்ம அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். நம்ம அரை மணி நேரத்துக்கு சிக்கன் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இதுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் வந்து வச்சுக்கிட்டேன் வானலில். எண்ணெய் நல்லாவே வந்து சூடாயிடுச்சு. சூடான பிறகு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம தனித்தனியாக வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம வந்து மறுபடியும் வந்து டேர்ன் பண்ணி விடலாம். 2 பக்கமும் வந்து அடிக்கடி வந்து டேர்ன் பண்ணி இதுக்கு நல்லா வந்து வேக வச்சுக்கலாங்க. இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய்லாம் இல்லாத வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து போடக்குள்ள நல்லாவே வந்து மீதி இருக்கிறது வந்து அப்சர்வ் ஆகிடும். இந்த செகண்ட் பேட்சும் வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இது செகண்ட் பேட்சும் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். நம்ம உருளைக்கிழங்கு ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, மசாலா போட்டு இப்போ அதுவும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து வறுத்து போடக்குள்ள உங்களுக்கு சிக்கன் கூட சூப்பராக இருக்குங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே வந்து இதுக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து வறுபட்டுடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் இல்லாத வடிகட்டி இதுவும் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து போட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் மறக்காத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணலாம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து போட்டுக்கிட்டேன். 2லேருந்து 3 கூட வந்து நீங்கள் போட முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 பூண்டு பல் இருக்கும். சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து 4 பேர் சாப்பிட்றதால கொஞ்சம் அதிகமாகவே வந்து போட்டுருக்கிறேன். இது கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து வதக்கலாம். இது வந்து கருக விடக்கூடாது, பார்த்துங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் இது கூடயே வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கேபேஜ்க்கு வந்து நல்லாவே வந்து எடுத்து துருவிக்கிட்டேன் மெலிசா. இது பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும் இந்த முட்டைகோஸு. இந்த மாதிரி மெலிசா வந்து நம்ம வந்து துருவுக்குள்ளே நல்லாவே இருக்குங்க. இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து இதுக்கு வதக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே வந்து வதங்கி வந்துச்சு.
இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 4 முட்டை வந்து நான் இதில் போட்டுக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். நம்ம வந்து இதில் மிளகுத்தூள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோங்க. தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு முட்டைக்கு நல்லாவே வந்து வேக வச்சுக்கிட்டோம். இந்த முட்டைக்கோஸ் கூட நல்லா வந்து இது உதிரியாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்தா இந்த ரைஸ்க்கு இதில் போட்டுக்கலாம். இந்த ரைஸும் பாருங்கள் எவ்வளோ வந்து உதிரியாக இருக்குன்ட்டு. நான் சொன்ன மாதிரியே வந்து வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ரைஸ் வந்து எப்படி உதிரியாக சேர்த்துன்ட்டு வீடியோவே கீழே நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், தேவைன்னா பார்த்துங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த சிக்கனுக்கும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து சேர்க்கக்குள்ள பசங்க வந்து விருப்பமாக வந்து சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பாருங்கள், நல்லாவே வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அஜினோமோட்டோ, சோயா சாஸ் எதுவுமே வந்து சேர்க்கலிங்க. சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நம்புகிறேன். இதே மாதிரி வந்து செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு மறக்காத வந்து காமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.